ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இன்றைக்கி தான் என்கேஜ்மெண்ட் நடக்க இருக்குது என்னுடைய பிரதருக்கு. நாம் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருந்தோம். ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நிச்சயதார்த்தம் நடக்கிற இடத்துக்கு நாம் இப்போ கிளம்பிட்டோம். ஃபைனலி நம்ம வந்து சேர்ந்தாச்சு. வெளியில் மண்டபம்லாம் போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பேருக்கு தான் சொல்லியிருந்தோம் என்கேஜ்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே அசம்பிள் ஆனது ரொம்ப நல்ல விஷயந்தான். எல்லார் வீட்டு மேரேஜ்லேயும் வந்து நம்ம கலகலன்னு கலக்குவோம். இது நம்ம பிரதருக்குன்னா சும்மாவா விடுவோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆகிடுச்சி, அதனால் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஃபஸ்ட்டு வந்து டைனிங்கில் தான் போயிட்டோம். ஏன்னா 1:30க்கு மேலே ஆகிடுச்சி. சிக்கன் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது பிரியாணி, நிஜமாக சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. எல்லோரும் உட்கார வச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சிட்டோம். எப்போவுமே வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ நம்ம வீட்டு மேரேஜின்றதால நாம் அப்படி பண்ணக்கூடாது இல்லையா. வந்தவங்க எல்லாரையும் நம்ம தான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் ஒரு புதுசாக தாங்க தெரிஞ்சுது. எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டேன். ரொம்ப வெயிலாக இருந்தது. இந்த சம்மரில் வந்து தயவுசெய்து ஈவினிங்கில் வைங்க. ஏன்னா நாங்களே வந்து நொண்டு நூடுல்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப ஸ்வெட்டிங், அனல் காற்றுலாம் வீசிட்டு இருந்துச்சு. அந்த அனல்லையும் அனல் பறக்க பறக்க பிரியாணி சாப்பிட்டோம். பார்ட் 2ல் என்னெல்லாம் நடந்ததுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.